பிறக்குன்னு ஒரு பிள்ளை இருந்தால் கூட நான் அம்மாடன் இல்லைன்னுட்டு நான் போவேன் தானே வேலைக்கு. நாங்கள் வாரையிலோடு நீங்கள் போகிறீங்களேன்னு சொல்லிக்க உலகேண்ணே. அம்மா இங்கே கோமில் சேர்க்குற மாதிரி ஐடியா இருக்கா உங்களுக்கு? உலகத்தில் வந்து தாயை மிஞ்சின ஒரு சக்தி ஒன்றுமே இல்லை. அப்போ இன்றைக்கு வந்துட்டு அவங்களோட அம்மா கதைக்க மாட்டா, நடக்க மாட்டா, பாதுகாக்க ஒரு நிலைமையில கூட பொம்பளைங்க கண்ணீர் விட்டா யாருக்கு பாக ஆறு இல்லைன்னு சொன்னாங்க. கட்டாயம் நீங்களும் உயிர் தான், எல்லாருமே உயிர் தான். இன்னும் காணையில அவங்கள ஒரு கஸ்டமராக சூட்டனை ஃபோன் எடுப்பேன் உங்களுக்கு தான் நினைக்கிறேன் நான். இது வந்து ஆம்புலன்ஸ் இல்லை தானே, கஷ்டம் வந்தோன்னு உடனே அடிக்குது. ஆம்புலன்ஸும் வருத்தா ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. இது இந்த ஆறுதல் கதையை சொல்கிற கதைகளுக்கு நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிறோம். நீங்கள் முடிவே பண்ணிட்டீங்க, கஷ்டம் வந்து அடிதான். இப்போ அவனுக்கு நீங்கள் அழுது மெசேஜ் போட்ட காரணம் என்ன? இப்போ நீங்கள் அம்மா தனியாக தான் விட்டு போகிறீங்களா? ஓ, நான் மதியத்தில் வந்து சாப்பாடு கொடுக்குறேன். ரெண்டு வந்து தான் சாப்பாடு கொடுக்குறேன். நான் மதியத்தில் எங்கேருந்து வந்து? அங்கேருந்து வந்து சாவச்சேரியிலேருந்து வந்து சாப்பாடு கொடுத்து நீங்கள் போகிறீங்களோ? இவ்வளோ தூரம் நீங்கள் கவலைப்படுறீங்களாண்டே. இப்போ உங்களுக்கு இருக்கிற கடமை அவைகளுக்கு இருக்குத்தானே. வந்து நான் அவளை இப்போ விட்டுட்டு போகிறாக்க ஒரு படிப்பிள்ளையாவது வீட்டில் இருந்துட்டு நான் வேலைக்கு போவேன். ஒரு தடவை மில்லியன் காணத்தான் இப்படி கேட்குறேன்னு நான் கலட்டு இவ்வளோ காலம் என் உதவியோடு தானே இருந்தேன். நான் என் காண அதில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நான் இது காணாதானே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நான் இப்போ இருக்குது 10,000 இருக்குது. அந்த காசு இப்போ அந்த காசு 10,000 இருக்குது. நீங்கள் போராடுறது உங்களுக்காண்டி இல்லை, உங்களோட அம்மாக்காண்டி. அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. வணக்கம். நமக்கு என்ன நமக்கு ஏண்ட நமக்கு ஏண்ட வாட் இஸ் யுவர் நேம்? நேரம் மூண்டது. வாட் இஸ் யுவர் நேம்? மூண்டது. வாட் இஸ் யுவர் நேம்? பேரோ உருத்திரபுரம். கே உருத்திரபுரம். நான் இடத்த கேட்கல. பேர் என்ன? அதைத்தான் பேர் எனக்கு உருத்திரபுரம். உருத்திரபுரம். கே உருத்திரபுரம். கே உருத்திரபுரம். ஓகே. ஸோ வந்து நாங்கள் இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைய நம்ம வந்து மிருசுவிலை போகிறோம். இப்போ உங்களுக்கு தெரியும் வந்து நான் நினைக்கிறேன், இப்போ ஒரு கனகாலத்துக்கு முன்னே, இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னமே வந்து ஒரு அம்மா ஒரு ஆளை சந்திச்சு அவங்க வந்து அவங்களோட அம்மா வந்துட்டு பார்த்துட்டு இருக்கிறாங்க. வந்து அவங்களோட அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் அவங்களோட அம்மா கேளாது. அப்போ அவங்க வந்துட்டு இங்கேருந்து சாவச்சேரி போய் கிளீனிங் எல்லாம் செஞ்சு அதில் ஒரு வாரம் 700 வச்சு தான் அவங்கள வந்துட்டு பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி சரி. அப்போ அவங்களுக்கு வந்துட்டு நாங்கள் மாதாந்த காசு என்ன போட்டு என்ன ஒட்டி பிடிச்சிக்கலாம். குளிப்பு முழுக்க குறைவு தானே. குளிப்பு பார்த்தீங்களா? குளிக்கிறது இது பூரா என்ன உங்களுக்கு இந்த காலத்தில் இல்லைண்ணே. பின்ன பார்த்தீங்களா? மயிர் கொட்டு போடவே இல்லை. தூசி அடிச்சு கொட்டு போடவே இல்லை. பார்த்தீங்களா? சும்மா அடர்த்தி மயிரை பார்த்தீங்களா? எப்படி என்ன? எத்தனை வயசு இப்போ? எனக்கு 70 வயசு. 70 வயசுண்ணா. இப்போ நீங்கள் வந்து நிற்கிற மேலைக்கு இல்லை மக்களை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், காலமாக ஒரு அம்மா ஒரு ஆள் வந்தேன். ஆளை மாதிரி தான் வந்து தண்டவாடில் இருந்து எல்லாம் காய்ச்சி உடம்பெல்லாம் இருந்தோட்டு காசு வந்து வண்டின்னு போனான் செலவுக்கு இல்லை. அதே மாதிரி இப்போ இவர் வந்து நிற்கிறார். வந்து உங்களோட பாடிப்பு என்ன மாதிரி போகுது? எங்களோட அம்மாவுக்கும் சுகம் இல்லை. அதுக்காண்டி உங்களோட அம்மாவுக்கும் கூட அவங்களோட மனசுக்கு தான் நான் அம்மான்னு சொல்கிறேன். அம்மான்னு சொல்கிறேன். அவளுக்கு ப்ரெஷர் கூடி கை கால் இழுத்து நடக்க மாட்டா. இப்போ தான் சாதான் நடக்குது. அதுக்காண்டி தான் நான் உங்களை கேட்க வந்தேன். இப்போ எங்களோட அம்மா நீங்கள் எப்படி கவனிக்கிறீங்களா? இப்போ நல்ல மாதிரி இப்போ பார்க்குறோம். ஆனால் சாப்பாடுகள் உப்பு அதுகள் இல்லை. சும்மா வெறும் டீ, மற்ற வெறும் கறி, பச்சை தண்ணியில் களி கிண்டி கொடுக்குற, தேங்காய் பால் போட்டு இல்லை. அப்போ எப்போ ஐயா கண்டாலுமே நாங்கள் ஒரு 500 1000 கொடுக்காம விட்றோம் இல்லை? ஆமாம் தாரிங்கள். ஆள் வந்து எங்களை கண்டுட்டாருன்னா சரி, அது எந்த இடம் உண்டாச்சு தான் டக்கண்டு வந்து நிப்பாட்டிட்டார். காரை கண்டா வந்து அந்த மாதிரிக்கு வந்து. ஆமாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நாங்கள் அந்த மிருசுவில்ல இருக்கிற அந்த அம்மாவோட வீட்டு தான் போகிறோம். என்னத்துக்காண்டின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த அம்மா பார்க்கணுமெண்டாக்காண்டி கொஞ்சம் கொஞ்சம் பேயாரடிகள் லிவாரன் சரியா. அப்போ என்னதுக்கான்னு சொன்னால், இப்போ அவள் வந்துட்டு பார்க்க போகிறோம். நாங்கள் மாதாந்த காசு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ நாங்கள் ஜெயிலுக்கு போயிட்டு வந்த பிறகு வந்து, அதாவது ஜெயிலுக்கு போன கேப்புக்குள்ள கொஞ்சம் காலம் இந்த காசுகள் குடுவடையில் அப்படின்னு சொல்லி வந்து நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 8 மாத காசு நாங்கள் கடைசியாக கொண்டே கொடுத்துட்டு வந்தாங்க. அப்போ கொடுக்கக்குள்ள அதில் வந்து ஒரு கணிசமான அமௌண்ட் வந்து அந்த அம்மாவுக்கு நாங்கள் கொடுத்துனாங்க.
அப்புறம் ஒரு 4 மாத காசு நான் கொடுக்கல சொன்னேன் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஏஜென்ட் வந்தால் அந்த நேரத்தில் அந்த காசு வந்து ஹெல்ப் பண்ணும் நான் அந்த டைமில் கொண்டு வந்து தருவேன் உங்களோட காசு நான் ஒரு நாளுமே எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அப்போ அந்த வகையில் உனக்கு என்ன மெசேஜாக போட்டிருந்தோம் அம்மாவுக்கு சிவம் இல்லையா அவங்களோட அம்மாக்கோ வந்து இப்போ வேலைக்கும் போகிறலையாம் தான் வீட்டில் நின்று தான் இப்போ அப்போ கஷ்டம் கூட்டிகிட்டு வந்து வர சொன்னுவா அப்படித்தானே வச்சுனுவா இல்லாட்டி அவன் முதல் எடுத்து ஏதோ தண்டை பிரச்சனையில் இருக்கா வீடியோவில் சொல்லணும் என்ன சொன்னுவா அவருக்கா வந்துட்டு போங்க எல்லாரும் கைவிட்டுட்டாங்க என்னென்ன வயசுண்டவன் அதாவது முந்தின நாள் மெசேஜ் போட்டிருந்தா அந்த மாத காசுகள் இருந்தாலும் அவருக்கா கொண்டு வாங்கினா சரியா கஷ்டமாக இருக்கு ஓகே அப்போ வந்து ஆள்கிட்ட நிலைமை கொஞ்சம் இப்போ கடன் மோசம்னு சொல்லி ஒரு மெசேஜ் ஒன்று போட்டிருந்தான் வந்து ஐயோ இன்னொருக்கா வந்து பாருங்கோ நான் வந்து வீடியோவில் கொஞ்சம் விஷயம் கதைக்கணும் அப்படின்னு சொல்லி அப்போ நான் நினச்சேன் ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிட்டோ தெரியான்னு சொல்லி அப்போ அந்த வகையில் நாங்கள் இன்றைய தினம் வந்துட்டு போய் பார்க்க போகிறோம் அவங்களோட காசு ஒரு 4 மாத காசு வந்து நிற்கிது பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 மாதம் 15000 படியும் 2 மாதம் 5000 படியும் நிற்கிது அப்போ கிட்டத்தட்ட அதில் ஒரு 40000 ரூபா காசு வந்து நாங்கள் கொண்டே கொடுக்கணும் அப்போ வந்து அவங்க இன்றைக்கு வந்து இப்படி ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டு கேட்ட ஒரு டைமில் நாங்கள் கட்டாயம் அதை கொண்டு போய்ட்டு கொடுக்கணும் கொடுத்து அவங்களோட நிலைமை ஒருக்கா விசாரித்து கொண்டு வந்து வரப்போகிறோம் ஸோ அந்த வகையில் வந்துட்டு அவங்கள தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க அதை பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் பார்க்கணும் மறக்காம என்ன செய்யணும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கணும் ரைட் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ என்ன செய்யணும் அவைக்கு பார்க்க நல்லா இருக்கும் அவைக்கு நல்லா இருக்கும் என்ன ஓகே ஸோ வந்து நாங்கள் இப்போ விளக்கிட போகிறோம் ரைட் இப்போ நீங்கள் வந்த நோக்கம் என்ன நான் உங்களிடம் ஒரு 1000 கேட்ப வேண்டாம் ஒரு 1000 நான் எங்களோட அம்மாவுக்கு கை கால் இழுத்து உழைப்பில்லை அதுக்காண்டு தான் ஐயா வந்தேன் பின்னிற கையோட அவாக்கு சமையல் எல்லாம் செய்து போட்டு இப்போ நீங்கள் 1000 கேட்குறது கல்லுக்கோ புல்லுக்கோ நான் எப்போலும் இருந்துட்டு குடிப்பேன் நெடுவரும் குடிக்கிறேன் இருந்துட்டு ஒரு நாளைக்கு 60 கல்ல அடிப்பேன் இருந்துட்டு எப்போ நான் முந்தின மாதிரி 60 கல் 150 ரூபா அது நேற்று அன்பிலே அப்போ நேற்று கொடுத்துருக்கீங்களா சாடியா இல்லை அப்போ நான் குடிக்கவே இல்லை சத்தியமாக குடிக்க கடைசியாக போடுச்சிங்க கடைசியாக முந்தினா குடிச்சாக்க என்ன மிஞ்சி அப்புறம் ஒரு மாதத்துக்கு ஒருக்கா அப்புறம் முந்தினா குடிச்சினேன் அதுக்கு பிறகு என்ன இல்லை உங்களுக்கு ஈரல் கிடக்கும் கல்லு தானே கல்லு தானே இப்போ ஈரல் கட்ட சாமான் மண்டி போய் அப்படியே நிற்கும் மற்றதான் போகும் கல் பிரச்சனை இல்லை கல் பிரச்சனை இப்போ நாங்களும் கல் குடிச்சா சிக்கல் இல்லை கல் குடிச்சா சிக்கல் இல்லை மற்றான் பிரச்சனை வடிவேல் மாறத்தான் வேணும் ஏன்னா வடிவேலோ இப்போ ஆள் வந்து காண்டடம் எல்லாம் 1000 500 கேட்டால் என்ன இது பேங்க் நாங்கள் பேங்க் என்று நினைக்கல நீங்கள் எப்பொழுதும் கேட்கும்போது நீங்கள் செய்வீங்கள் என்றால் நான் அதை கேட்டேன் அப்போ எல்லாரும் வந்து இங்கே கேட்கனால என்னப்பா சரி இந்த வீட்டோட கிடந்து நாங்கள் வர்றோம் இதுக்கு எவ்வளோ முடிய போகுது அப்பா அப்போ நீங்கள் யோசிக்காமல் வந்துருந்தால் நாங்கள் உங்களுக்கு தர 1000 ரூபாய்க்கு நான் இங்கே ஒரு அரை பேக் சீமெண்ட் ஓடி விடுறேன் அது ஒன்று வாங்கி வந்து என் பாலமரம் பாட்டை படிச்சுட்டு போங்க வர என்ன இந்த வரியில சொல்லுங்க பொம்பளைங்க கண்ணீர் விட்டாலும் எடுக்கணும் பூமி ரெண்டாகும் பொம்பளைங்க கண்ணீர் விட்டாலும் தங்காது பூமி ரெண்டானதே கார்த்திகை போனா நான் இல்ல பொம்பளைங்க கண்ணீர் விட்டால் ஊர் தாங்காது பூமி ரெண்டாகுமே ஆம்பளைங்க கண்ணீர் விட்டால் ஆம்பளைங்க கண்ணீர் விட்டால் யார் கேட்பாங்க இல்லை அனுதாபம் பெறணும் நீங்கள் அப்போ வந்து அவசரப்படக்கூடாது அப்போ முதல்லேருந்து முதல்லேருந்து எடுத்தேன்னா நான் இப்போ வீட்டை அங்கே மில்சில் போயிடலாம் இல்லை இப்போ டக்கண்டு கொஞ்சம் இந்த வரி என்ன கார்த்திகை போனால் மலையில் அது நீங்கள் நோம்புறாங்க வீட்டு லைனில் வேறு எது அந்த வேறு பாட்டு வேணாங்க அந்த பாட்டு தான் விருப்பம் வாங்கி வந்து ஒரு வாழை நான் முதல்ல இருந்து எடுக்கிறேன் சரியா சரி வாங்கி வந்தேன் ஒரு வாழை மரம் வந்த பின்னே அது தாழை மரம் வாங்கி வந்தேன் ஒரு வாழை மரம் வந்த பின்னே அது தாழை மரம் இளவானம் தண்டு முள்ளானது என் கைகள் விறகானது
அழுதாலும் தொழுதாலும் வழியே கிடையாது. வாங்கி வந்தேன் ஒரு வாழை மரம், வந்த பின்னே அது தாழை மரம். பொம்பளைக கண்ணீர் விட்டா யாருக்கு பாகம் இல்லை அனுராதமே. ஆம்பளைக கண்ணீர் விட்டார் யாருக்கு பகல் பூமி இரண்டானதே. அன்று சொன்ன வார்த்தை மெய்யில்லை மானே, இன்று சொன்ன வார்த்தை பொய்யில்லை மானே. எந்த மனம் கரம்பா இல்லை அது இரும்பா, வெண்ணிலவு இருக்க அந்த இருளோடு வருமாம். வாங்கி வந்தேன் ஒரு வாழை மரம், வந்த பின்னே அது தாழை மரம். சரியா? அதான் இதுதான் தடுவை. எந்த மனம் இரும்பா கரும்பா இல்லை அது இரும்பா. ரைட், ஓகே. அப்போ நாங்கள் விளக்கிடுவோம். சரி சரி. அப்போ ஏதாவது வந்தீங்க? இதான் என்ன வந்தீங்க? மோட்டர் சைக்கிள், பைசைக்கிள், சைக்கிள். உங்கள் ஆளுக்கு ஒரு சைக்கிள் கொண்டு எடுத்துக்கொண்டா அதை கொண்டு விற்று போட்டுது. உங்களோட சைக்கிளாக எங்களோட மகன் பேர பிள்ளை பள்ளிக்கூடம் சைக்கிளில் பள்ளிக்கூடம் வச்சு ஓடுது. இப்போ இதாலேயோ அதாலே வந்தீங்க? இதால். சரி, அப்போ இதால் போட்டோம். சரி என்ன? சரி போடுவாங்க. ஓகே, கவனமா. சரியோ? சரி சரி. அப்புறம் என்ன? ஏதோ கிட்டாரில் தாங்க வரும். என்னதுக்கு? அது எங்களோட அம்மாவுக்கு கொண்டே கொடுக்கணும். நான் என்ன நம்புறேன்? உங்களோட அம்மா தான் கொண்டே கொடுங்க. என்ன நம்புறேன் நான்? ஏதோ கொண்டே கொடுக்க போகிறோம். இப்போ இப்படி சொல்ல போகிறோம். இப்படி ஐயா தந்தார், கிருஷ்ண ஐயா தந்தார் ரெண்டு. நான் அங்கேருந்து பின்னேற வேலைக்கு தான் வந்தேன். நான் வேலை இல்லை ஐயா. நான் சமையலெல்லாம் செய்து விட்டு சரி இல்லை இதை பிடிங்க வாங்க. குழப்பு தானே சொன்னாங்க. இதை பார்க்க விடுதில்ல, குழப்பு தானே சொன்னாங்க. சரியே? ம் சரி காண சரி காணும் காணும் காணும். ம் சரி, 1000. சரி ஓகே. சரி. இனி இப்போ இஞ்சால் பக்கம் வரக்கூடாது. இப்போ சரி, நான் அப்படி ஒவ்வொரு நாளும் பெற மாட்டேன். சும்மா பால் கிட எட்டி பார்க்க காரண்டா படம் முடிஞ்சுது. சரி, ஓகே. சரி சரி, போயிட்டோம். சந்திப்போம். ஓகே ஓகே. இப்போ நாங்கள் எங்களோட வாங்கி வந்தேன் ஒரு வாழை மரத்தை அனுப்பி போட்டு போய்கொண்டிருக்கோம். அந்த மெதுசிவிலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கோல் ஒன்று கண்டினியூவாக வந்துட்டே இருக்குது. இது வந்து நான் நேற்று கதைச்ச ஒரு ஆள் தான் நினைக்கிறேன். அது அவங்களோட பிரச்சனை என்ன அப்படின்றது இந்த இப்போயும் வருது. நான் கதைக்கிறேன், நீங்களே இதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கள். என்ன செய்ய மாட்டான்? ஹலோ ஹலோ ஹலோ. அண்ணா, நீங்க இங்க வருவீங்களா? நான் நேற்று உங்களோட கதைச்சு நான் என்னங்க. ஓமாக்கா, என்னடா நான் சொன்னேன் இல்லை உங்களோட கடன் பிரச்சனை என்ற வழியால் அது கொஞ்சம் என்ன சொல்றது பிரச்சனை என்று. அதான யோசனையாட கடனால யோசனையாட. எவ்வளவு கடன் நிற்குது உங்களுக்கு? எனக்கு 25 லட்சம் நிக்குதுங்க அண்ணா. நான் உழைப்பு வளம் அவர் வேலையிலும் போறது கஷ்டம் அண்ணா. போறவர் அப்ப நான் கடை ஒன்று வச்சிருக்கிறவங்க அண்ணா. அது சாமான்களும் இல்லைங்க. அப்படின்னா அப்படி சாமான் போட்டு நான் கடை வந்து வியாபாரம் செய்த ஓரளவு பரவாயில்ல. மற்றது சொன்னாங்க நான் லோன் காசுகளும் எடுத்து கட்டுறே இல்லை. இதான் காசுகள் இப்ப வேலிகள் இல்லாலாம் கட்டுறே இல்லை. அப்ப வெளியில வெளிக்கிட்டு திரியலாம் கிடக்கு. மற்ற ரெண்டு பிள்ளைகளே எல்லா வழியா வளர்ச்சி இல்லாம இருக்கேன்டா. 25 லட்சம் ரூபா கடன் வந்ததக்கா? ஹலோ, என்னங்கண்ணா? என்னண்டு 25 லட்சம் ரூபா கடன் வந்தது? எனக்கு இருவர் வருத்தமா இருக்கேங்க. நான் சோம்பேறுமன்றதானவோ நாங்கள் மாறித்தான் செய்தேன். பிறகு எங்களுக்கு வந்து அந்த சரியான சுகமாக இல்லை. அதான் பிரச்சனை. எங்களுக்கு போக்குவரத்து செலவுகளுக்கும் கூடினதெல்லாம் போச்சு. அது என்ன அவ்வளவு தூரத்து போனது வந்து கடன் வந்து நீங்க வாங்க யோசிக்கலையாக்கா? என்னண்டு இதை கொடுக்குறவங்க அது அப்படி நான் தொகையா வாங்கலே. தொகையா வாங்காட்டும் கொஞ்சம் கொஞ்சமா வாங்கினா உங்களுக்கு தெரியும் தானே இது ஒரு பெரிய அமௌண்ட். அப்போ என்ன கட்டுற கொண்டு யோசிக்கலையா நீங்க? நானும் அந்த கடை வச்சிருந்ததானே லாபாயில வந்து நான் வியாபாரங்கள் செய்து கொண்டு எனக்கு அது தெரியல.
மற்றது லோனுகளும் எடுத்து ஒழுங்கா கட்டி கொண்டு வந்தேன். நான் அந்த லோன் எடுத்து கொடுக்க மாட்டேன் இதுலதான் இருந்தது. அதோட நான் ஒரு திருப்பியும் லோன் எடுத்து தானே கொடுக்க இருந்துருக்கீங்களா? அதுவும் லோனும் கடன் தானே? லோனுமே உங்களோட காசா இல்லை தானே? அதெல்லாம் இந்த அண்டாடு கடையில இருந்து லாபம் வரும் உழைச்சு கட்டுவோம். கடையில இருந்து எவ்வளவு லாபம் வரப்போகுது? என்ன கடை வச்சுக்கிறீங்க நீங்க? அப்படி அவ்வளவு கணக்கு லாபம் வந்து 25 லட்சம் ரூபா கடன் கட்டுற அளவுக்கு? பலசரக்கு கடையெல்லாம் அந்த சீட்டாலதானுங்க நாங்கள் அது மாட்டது. அது வந்து என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் கடைக்குனால 8,000 இல்ல 9,000 கட்டி கொண்டிருக்கணும். அப்ப இவன் சீட் எடுத்து நாங்கள் பொருள்களை போட்டு வியாபாரம் செய்தது வந்து இல்ல, அவங்கள்ட்ட காசு ஒவ்வொரு நாளும் கட்டி கொண்டு வருவீங்க. உங்களுக்கு லாபம் இல்லாம முதல் ஈடுபட்டு கொண்டு போனது. அப்ப என்ன போட்ட நீங்கள்? அப்ப அதுதான் இவர் வந்து இந்த சீட்டுக்காரன் இவங்களுக்கு நீங்க நல்ல வரிவர் இல்லாம ஒரு கடனை கட்டலாம் வந்து சொல்லி தாங்க சீட்டுல சேர்த்தவர். ஆனா கடைசியில இவன் அந்த படிப்பு காசு கட்ட சொல்லி போட்டாருன்னா அந்த 10 லட்சம் சீட்டுன்னா நாங்க 7 லட்சம் எடுத்து சாமான் போட்டதும் ஆக்கலட்ட மாதிரி சீட்டு கட்டினதால அதையும் நாங்கள் கொடுத்தது. அப்ப பிறகு முடிவுல வந்து நான் கட்டின காசும் சீட்டு எடுத்த காசும் கணக்கா இருக்குது. ஆனா சீட்டு முடிஞ்சலி என்று கேட்கத்தான் சொன்னவர் கழிவு காசு கட்ட வரும். அப்ப அவ்வளவு கழிவுன்னு சொன்னா ஒரு சீட்டுல 3 லட்சம் கழிச்சு எடுத்தனாங்க. அப்படி நான் 3 சீட்டு போட்டதுன்னா அப்ப 3 சீட்டுலயும் ஒரு சீட்டுல 4 பண்ணி 10 லட்சம் நான் அந்த எடுக்காத காசு கட்ட வேணும். ஏன்னா கழிவு கழிச்சுதான் எடுத்தது. அந்த கழிவு எங்களை கட்ட சொல்லி போட்டானுங்க. கழிவுண்டால் அது பொதுவா எல்லாருக்கும் தானே பிரிச்சு போகும். வந்து நீங்கள் என்னத்துக்கு 10 லட்சம் ரூபா வச்சுக்கிட்ட 3 லட்சம் ரூபா கழிச்சு எடுத்தீங்க? அதுவும் 3 சீட்டு எடுத்தீங்களோ? அதுவும் 3 சீட்டுங்க. அந்த சீட்டுக்காரன் உங்களை பே காட்டி நீங்கள் இப்ப நாங்க கட்டையில நிலைமை வரைக்கும் சீட்டுக்காரன் பே காட்டணும்னு சொல்லலாம். நீங்கள் கட்ட துவங்கி தவணையில் எடுத்த நீங்கள் என்னன்னா கட்ட தொடங்கி எத்தனையாவது தவணையில சீட்டு எடுத்த நீங்கள்? இது 3வது சீட்டு அந்த 5வது சீட்டு அப்படித்தான் எடுத்துட்டாங்க. அதோட சீட்டு அதான் இப்ப 3வது சீட்லயே நீங்க 3 லட்சம் ரூபா கழிச்சு எடுத்துட்டா உங்களோட சீட்டு போட்ட மெட்டாக்களுக்கு தானே உங்களால லாபம் வந்து 3 லட்சம் ரூபா கழிச்சு எடுக்கிறேன்டா நீ இல்லை இந்த அவசரத்தை தானே கெடுக்கும். நீங்களே அப்படி எடுத்தீங்க. வியாபாரங்களும் குறைந்துதானே என்ன சீட்டு கட்டியெல்லாம் நிலைமையிலதான் நான் எடுத்து சாமான போட்டுட்டு லாபத்துல கட்டுங்கோண்டுதான் நீ சொன்னது. அவரை சாட்டாதீங்க. நீங்கள் சீட்டுக்காரனால வந்தேன்னு சொல்லி நீங்கள் அவரை சாட்டாதீங்க. என்னென்றாலும் இப்போ கடன் பிரச்சனைகளுக்காக ஒரு இதுவும் வந்து ஆக செய்ய முன் வர மாட்டாங்க. அதுதான் பிரச்சனை. ஏன்னா நீங்கள் வந்து உங்களை நம்பி கடன் பட்டீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் அதை நீங்கள் தான் செய்யணும். எனக்கு இப்போ உங்களோட நிலைமை எவ்வளோங்குது. ஆனால் இவ்வளோ தூரம் வந்து உரையின அப்புறம் தான் நீங்கள் எங்களை வந்து தேடுறீங்க. ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளில் வந்து கதைச்சா கொண்டா கூட பரவாயில்ல. இவ்வளோ ஒரு முருகை விட்டு போட்டு வந்தால் வெளிநாட்டில் உள்ளவங்களும் வந்துட்டு உழைச்சி 25 லட்சம் ரூபா கடன் தரவோ மாமியக்கா. அது சரி சரி அது சரியண்ணா. இதுக்கு ஒரு சரியான பதில் சொல்லலாதான். ஏன்னா விளங்குது உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி தான். ஆனால் என்ன செய்யறோம் தெரியாம இருக்கும் இந்த பிரச்சனையால நாங்கள் இந்த நேர்மையான அந்த சீட்டு கட்டணும் பண்றதுக்கு தானேன்னா ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு லட்சம் மட்டும் வாங்கி அதுல இருக்க வட்டி கடன் வந்தது. நேர்மையா சீட்டு கட்ட ஒவ்வொரு லட்சம் வண்டி கட்டக்கூடாது. நீங்க எவ்வளோண்டாலும் அதை நீங்க தான் போட்டு செஞ்சு கட்டணுமாக்கா. உண்மைதான். இன்னும் தெரியல என்ன அந்த நேரம் இந்த சீட்டுக்காரனையும் எங்களுக்கு சாமான் போட்ட வேணும் கடைக்கு. இவரு 3 லட்சம் வாகனம் போட மாட்டாரு தானே. இவற்ற சைக்கிள்ல இருந்து எடுத்து கொண்டு வந்தாரு. நீங்கள் ஒரு அளவா எதையுமே செய்யலாமேக்கா. பலசர கடையண்டைக்கு ஒரு அளவான முதல்ல போட்டு அழகா செய்யலாமே. ஆக மிஞ்சி அளவுக்கு மேல போட்டு 3 சீட்டை 3 லட்சம் ரூபா கழிச்சு 9 லட்சம் ரூபா கழிவுல வந்துட்டு எடுத்து இது நான் பொலிசுக்கு போனேன். நான் அப்ப இந்த குழந்தை விடச்சி இருக்கிறாங்கன்னா அடிக்கடி சுகாதார ஹாஸ்பிட்டல்லையும் இருந்தது. அப்ப இந்த பிறகுகளும் கூட இவருக்கு வேலி அளவில் தங்கியத்தான் கஷ்டப்பட்டு போனேன். அப்புறம் நான் இந்த வீட்டுக்காரன் ஒவ்வொரு நாளும் வந்து எடுக்கிறவர் தானே காசு. அப்ப நான் சென்னதான் உங்களுக்கு கேட்டேன் தானே கட்டி விடுவேன். சொல்லிட்டு கட்டத்தானே வேணுமான்னு சொன்னாரு.
அப்ப நான் கேட்டு கட்டுற நேரத்துல வந்தோம்னா 4.5 லட்சத்துக்கு கட்ட வேண்டி வந்துட்டுது. அப்ப என்னன்னு சொன்னா நீங்கெல்லாம் சொல்றதா எனக்கு நீங்க 1 லட்சம் மாறி நீங்க நடத்துமோ நான் வந்து காரணம் சொன்னது. அப்படி செய்யணும் சாதுகளுக்கும் அவன் வட்டி போட்டு எவ்வளவு கட்டணும் வந்து பார்த்தா அப்படி 4.5 லட்சம் கட்டணும் வந்தா இப்ப நான் கட்டில காசு இருக்கோம் கூட்டி பார்த்தேன். நான் 3 குட்டில வந்து கூட்டி பார்த்தா நான் 2 குட்டில கணக்க கூட்டி பார்த்தேன். 2 கப்பில கணக்குலையும் பார்த்தா நான் 14 லட்சம் எடுத்துனாங்க 3 கழிச்சு. அப்ப கட்டினது 13 கட்டி போட்டேன் நான். என்னண்டு நீங்க 3 சீட்ல 14 லட்சம் வரும். இப்ப 2 சீட்டுன்ற கணக்கு தானுமோ நான் சொல்லுறேன். 2 சீட்டுன்ற கணக்கு ஒரு சீட்டுல 2 போட்டேன். மற்றது 2 புதுசாட்டு வாங்கினேன். இது இருக்கிறத புதுசா எங்கேயும் எடுத்தீங்களா? அதுதான் நான் இது கட்டையிலாம போட்டா அதுதான் மடுக்காது. அப்ப இது கட்டிலாம் போ அதை எடுத்தீங்கன்னா அதை எடுத்து இதை கட்டி விட்டுருக்கலாம் அட்லீஸ்ட். அப்படி அப்ப அந்த என்னன்னு சொன்னாங்க வியாபாரம் வந்து சீட்டு வந்து காசு எடுத்து கொண்டு போவோம் சீட்டு கட்டி கொண்டு போவோம் கடைக்குள்ள பொருள் குறைச்சு கொண்டு வர குறைஞ்சு போகும் தானே. கடன் கூடினா வருமானம் இல்லாட்டி சேமிப்பு இல்லாட்டி முதல் குறையும் தானே. எனக்கு இதுக்கு என்ன சொல்றேன்னு தெரியாது. நான் ஒரு கால் வீடியோவில் சொல்லி விடுற நேரம் போய் பாருங்க வந்து அப்படின்ட்டு சொன்னால் நான் வந்து பார்ப்பேன். மற்றபடி நான் வர மாட்டேனக்கா. அதைத்தானே சொல்றேன் நான். இப்ப நீங்களே எந்த காலில் விழுந்து கும்பிடுவான் நான் என்ன கடவுளே அக்கா. இப்ப என்னென்றால் இப்படியா ஒரு நிலைமைக்கு வந்த அப்புறம் தானே நீங்கள் வந்திருக்கிறீங்க. இதுவே ஒரு முட்கூட்டியே அவருக்கு எல்லாம் போன டைம்ல கூட அடிச்சு கிடிச்சு செஞ்சிருந்தா கொண்டு வந்தா செஞ்சிருக்கலாம். என்ன இதோட வீடு இப்ப நானும் இப்படி எனக்கு வெறும் நான் எதிர்பார்க்கிறேன் எனக்கு நீங்க எதிர்பார்க்க விடலாம். உங்களுக்கு ஒரு விளங்கி இருக்கத்தானே வேணும். சரி இப்ப நானும் நீங்களும் கதைச்சு இதுல வாக்குவாதப்பட்டோன்னு பெற போறது இல்ல. நான் வந்து சொல்றேன் இப்படி ஒரு பிரச்சனையில ஒரு அக்கா கால் பண்ணுவான்னு சொல்லி. எங்கடா இங்கே இல்லை இல்லையோ. அப்போ இப்படி ஒரு பிரச்சனையில் அக்கா ஒரு ஆள் கால் பண்ணவான்னு சொல்லுறேன்னா யாரும் போய் பாருங்கோ நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோன்னு சொன்னால் நான் வருவேன் அக்கா. இல்லாட்டி நான் வந்து என்ன செய்கிறது? என்னன்னு சொன்னா நானும் ஆறு இல்லைன்னு சொன்னாங்க. கட்டாயம் நீங்களும் உயிர் தான் எல்லாருமே உயிர் தான். நான் இல்லைன்ற நான் சொல்லல. நான் இப்போ இல்லை ஒரு காலம் முந்தி கடன் பிரச்சனையிலேருந்து சகல எல்லாத்துக்குமே நான் ஹெல்ப் பண்ணினான். இப்போ வந்து நீ இல்லைன்ற ஒரு பிரச்சனைகளுக்கு சாப்பாட்டு பிரச்சனைகள் வயதானாக்கிட்ட இப்போ இல்லாத கைகால் இல்லாத அப்படியான பிரச்சனைகள் மட்டும்தான் பார்ப்போம் டிசைட் பண்ணியிருக்கோம். அதுவும் நிறைய பிரச்சனைகளை தாண்டியக்கா. இப்போ என்ன சொல்கிறது உங்களோட கஷ்டம் எனக்கு விளங்குது இல்லையன்று இல்லை. ஆனால் நான் என்ன செய்கிறேன் நீங்கள் எனக்கு சொல்லி நான் என்ன செய்யறேன்? நான் இந்த பிரச்சனைய சொல்றேன். நீங்க உங்களோட சகோதரன் லட்சிய கதையை கேளுங்க. என்னன்னு சொன்னா நானும் நல்ல மரியாதையத்தான் நான் இருந்தேன். நான் கடையெல்லாம் போட்டு உணவுகள் இல்லாம அதுதான் பிரச்சனை. நீங்க நல்ல மரியாதையா இருக்கிற நீங்கள் அப்புறம் உங்களால நீங்களே அழிஞ்சு போறீங்களே. வந்து எப்பயும் நல்லா இருக்கீங்களோ ரூபா காசுனாலும் சேமிக்க பார்க்கணுமே தவிர அழிக்க நினைக்க கூடாது. நீங்க பாருங்க 3 சீட்டை கழிச்சு 21 லட்சம் காசு எடுத்து என்ன செஞ்ச நீங்க யோசிச்சு பாருங்க. அப்பமா ஆடம்பர செலவண்டிலேக்கா 3 லட்சம் ரூபா கழிச்சு அந்த சீட்டை நீங்கள் எடுத்ததே பெரிய பிள்ளையக்கா. 3ஆம் நாள் அந்த உண்டுக்கு நீங்கள் கடைசியில் விட்டு எடுக்கிற மாதிரி அந்த சீட்டை கட்டியிருந்தாலும் ஒரு சேமிப்பு நோக்கத்தை போட்டோன்னு சொல்லலாம். நீங்கள் அந்த சீட்டு கட்டினதே டக்குன்னு அந்த காசை எடுக்கிறதுக்காண்டி தானே. அப்புறம் சீட்டுக்காரன்லையும் பிள்ளை சொல்லி பிரியோசனம் இல்லையே. என்ன சொல்லுங்களா நிறைய கிளியன்ட்டு சொன்னதுக்கான காரணம் அந்த கழிவு கட்டோடு மட்டும் சொல்றாரு பாருங்க. அது வந்து கொட்டில கூட போடலையா. இப்ப நீங்கள் எடுக்கிற கழிவு முடியும் வரையும் கட்ட வேணும் என்று சொல்லவே. அதுதான் நானும் அக்கா கழிவு கட்டுறேன் இல்லையே. இப்போ நீங்க 10 லட்சம் சீட்டு போறீங்க. முதல் மாசம் வந்து இப்ப தாச்சிக்கு விட்டாலும் அடுத்த மாசம் 1 லட்சம் கழிச்சா அந்த 9 லட்சம் ரூபாய்க்கும் இப்ப 10 பேருண்டா 90,000 கட்டணும். நீங்க
பிறகு அடுத்த மாதம் 2 லட்சம் கழிஞ்சுன்னா 80,000 படி கட்டணும் நீங்கள். அப்படித்தானே அது முடிய மட்டும் 10 பேரும் எடுக்க மட்டும் நீங்கள் கட்டத்தானே வேணும். அந்த கழிவு கட்டுறாண்டு இல்லை அதான் நான் சொல்றேன். இப்ப இந்த ஆரம்பத்துல இந்த சீட்டு ஒரு நாளைக்கு 5,000 என்று சொன்னாலுங்கோ சீட்டு முடியும் வரைக்கும் 5,000 தானே கட்டுறது. அப்ப ஒரு நாள் நான் கேட்டேன், அப்படி சீட்டு முடிய மட்டும் 5,000 வராதில்ல. சீட்டு முடிய மட்டும் 5,000 ஏன்னா கழிவு 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 சீட்டு இல்லை இது. அதுதான் நான் கேட்டேன். நான் ஏன் அப்படி குறைக்கிறேன் சொல்லுறேங்கோ, நானால குறைக்கிறேன். அதை விட உங்களுக்கு வந்து மாச கட்டு காசு எவ்வளவு வந்தது இந்த சீட்டுக்கு? மாசம் எவ்வளவு கட்டுறீங்க 10 லட்சம் ரூபா சீட்டுக்கு? 10 லட்சம் ரூபா சீட்டு ஒரு நாளைக்கு நான் 5,000 ரூபா கட்டினாங்க. ஒரு நாளைக்கு 5,000 ரூபா, ஒரு மாசத்துக்கு 1.5 லட்சம் ரூபா. 3 சீட்டுக்கு 4.5 லட்சம் ரூபா காசு கட்டிக்கிங்க. இவன் கதைடா அதால விட்டீங்க. எங்க போகுது ஏனேன்னு கொண்டு ஏற்ற போகல. அக்கா இருக்கா வைங்க வாரு. இதுதானே ரோட்டு, அதுக்கெல்லாம் போயிருந்தா சரி. வேண்ட கதை இது இது ரோட்டு சரி. நாங்கள் அங்கே விட்டுருந்தா சரி வரல, நம்ம அதாலையும் வரலாம். அப்படி அதால விட்டுருந்தா அங்கால இடம் பட்டி தான் சரி. இது இதால சுத்தி வராம உள்ளால வர ஓட்டு கடை செஞ்சு வந்து சேர்த்திட்டாப்பா. இப்ப எங்க ஒரு திருப்பி ஏன்டா வெள்ளப்பக்கம் அதுல வெள்ளப்பக்கம் முடிச்சுன்னு கூட பரவாயில்ல. இப்ப நார்மலா இப்ப தெரியாத இதை விடுங்க பாப்போம்னு சொல்ற போற வெள்ளப்பக்கத்தா விட ஒரு பள்ளி கொண்டு வருமாம். அந்த பள்ளிக்கு பக்கத்தால எங்கிற பள்ளி இப்ப எடுத்த சீட்டுக்கார அக்கா பார்க்க மோசமா கிடக்கு. நீ பள்ளி வேணுமா மலை பக்கத்தா இருக்கு தூரம் போகணும் போற. காய்ச்சி வட்டி கதையில் வந்து தெரியல. என்ன இப்போ செய்கிற வாக்குண்ணா 1.5 லட்சம் ரூபா ஒரு நாளைக்கு 5,000 ரூபா வட்டிக்கா. 5 வீட்டுக்கு 1.5 லட்சம் ரூபா, மாதத்துக்கு 3 சீட்டுக்கு 4.5 லட்சம் ரூபா. பலசர கடை வந்து சீட்டு காட்டுனா மிச்சம் செலவுக்கு நீர். இப்போ ஒரு மெசேஜ் வந்து டிக்டாக்ல வேறு அண்ணா அவருக்கு அவசரமாக கதைக்கணும்னு சொல்லி. அப்போ நான் உங்களோட நம்பர் அனுப்புங்க விட்டு ஆக்கள் கேட்குறது தானே. அப்போ நான் நம்பர் கொடுக்க முன்னே ரெண்டு கேட்குறது என்ன விஷயம் உண்டு. இது வாசிராம இருக்கா என்ன விஷயம் உண்டு? மேல் பந்தியே வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற அக்கா ஒன்றும் மெரி பண்ணி 2 பிள்ளைகள் ப்ரோ. அவர் சவுதி போன ஒர்க் பண்ணி காலில் ப்ராப்ளம். இப்போ வந்துட்டார், காலும் மேலாது, இழுத்துத்தான் திரிவார். சரியான கஷ்டம் ப்ரோ. ஒரு ரூமில் இருந்தவங்க அத்திவாரம் போட்டு 18 வருஷம் வீடும் முடிக்கல. ஒரு ரூமில் இருந்தவங்களாம் அத்திவாரம் போட்டு 18 வருஷம் வீடு முடிக்கல. இன்னும் வீடு கட்டி கொடுக்க ஏதும் ஹெல்ப் பண்ண முடியுமா ப்ரோ? மழை வந்து வெள்ளம் வந்தால் முழங்காலுக்கு மேலே வெள்ளம் நிற்கிற ப்ரோ. சரியான கஷ்டம். அதாவது மலைகள் பெஞ்சா வந்து முழங்காலுக்கு மேலே தண்ணி நிற்குமா? அதெல்லாம் சரி. இப்போ உண்மையாக எனக்கு இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு 2-3 பேரை போய் பார்த்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் மாதிரி போயிட்டு நின்றால் அன்றைக்கு ஒரு ஆள் காலையிலான்னு சொல்லி வீடு தேடி வந்து நீ அந்த ஆளை போய் பார்த்தா அவ்வளோ தூரம் மினக்கட்டு போனதில் பிரியோசனம் இல்லாமல் போயிட்டு அந்த ஒரு விஷயம். சரி இப்போ அதைத்தான் விடுவோம். அப்புறம் அன்றைக்கு அள்ளப்பட்டி போனது எல்லாம் தூரம் தேடி திருச்சி மன விரக்தியாக போயிட்டு இனி இல்லைன்ற சரியான ஆக்களை இருந்தால் மட்டும்தான் போகிறேன்னு நான் டிசைடே பண்ணிட்டேன். அதனால் வந்து இப்போ இவாவும் இருக்கா இல்லை முன்பிட்டு அக்காண்டில் வழி இருக்கிறா யாரா இருக்கும் நினைக்கிறேன். ஒன்று சொந்த அக்காவாக இருக்கும், இல்லாட்டி ஒன்றை விட்ட அக்காவாக இருக்கும், இல்லாட்டி சித்தின மோள் மாமின்ற மோளாக தான் இருக்கும். வேண்டா இந்த காலம் வாழ்கிற யாருக்குமே 100ல் ஒரு வீதம் 2 விதமானாக்களை தவிர முன் வீட்டுக்காரன்ல பக்கத்து வீட்டுக்காரன்ல அவ்வளோ அக்கறை கடைசி வரவே வராது. நான் இந்த அனுபவத்தை சொல்கிறேன். குறைஞ்ச ஒரு 10 கோல் வரும். அண்ணா எங்கட ஊருக்கு ஒரு அக்கா ஒரு ஆள் இருக்கிற அண்ணா அவாவுக்கு சரியான கஷ்டம், 4 பிள்ளைகள் அது வந்து கேட்டால் வந்து அந்த ஒரு ஜோக் ஒன்றுக்கு தெரியுமா என்ன மனுஷியை காணையிலேண்டு போயிட்டு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுவார் வந்து. அப்போ மனுஷின்ற அடையாளம் கேட்க அவருக்கு சொல்ல தெரியலை வந்து எப்படி மனுஷின்னு சொல்லிட்டு என்ன மாதிரி இருப்பான்னு சொல்லி.
பிறகு வந்து கேட்பார் உங்களோட கார் வச்சுக்கிறீங்களா, காரை பற்றி சொல்லுங்க கூட சொல்லுவார். வெள்ளை கலர் காரு இப்படி பின்னுக்கு நீளம் முன்னுக்கு இப்படி திறக்கும் அது இதெல்லாம் வந்து காரை பற்றி சொல்லுவார் தானே. அந்த அதே மாதிரி வந்து இந்த இவையில் வந்து பக்கத்து வீட்டாக்கான்னு சும்மா சொல்கிறானே டீட்டெயிலை கேட்டால் சும்மா அப்படி பக்காவாக இல்லை டீட்டெயிலும் சொல்லுவாங்க. அப்போ அதில் எங்களை விளங்கிடும் அந்த பக்கத்து வீட்டுக்கார அக்கா இல்லைன்ட்டு. அப்போ அவள் யார் உங்களுக்கு சொந்தமாண்டா, ஓ அது ஒரு வகையில் எங்களோட அக்கா தானேன்னாண்டா என்ன விளங்கல, ஒரு வகையில் உங்களோட அக்கா தான்டா யார் சொல்லுங்கண்டா, இல்லை அதான் எந்த மூத்த அக்கா தான்டா. ஏன்னாக்கா நீங்கள் அதை முதலே உங்களோட மூத்த அக்கான்னு சொல்லியே கேட்கலாமே. அதுதான் என்ன இப்போ சொன்னேன் இதை நீங்கள் முதலே சொல்ல வேண்டியானேக்கா. ஏன்னாக்கா ஊருக்கு இருக்கிற அக்கா பக்கத்து வீட்டு அக்கா ஏன்னா அப்படிலாம் சொல்ல வேண்டேன். ஓ அது புலதான்னாண்டா நீங்கள் வைங்கக்கா. இந்த ஒரு விஷயத்துலேயே நீங்கள் நேர்மையெல்லாம் இருக்கீங்கன்னா நீங்கள் உங்கள்கிட்ட தேடி வந்து நீ எத்தனை பையெல்லாம் நீங்கள் சொல்ல போகிறீங்க தெரியாது அப்படின்னு சொல்லி போட்டு இப்போ ஒரு ரீசெண்டாக 2-3 கோல் அப்படியே ஆச்சு நான் வந்துட்டு கட் பண்ணி விடுறது. உண்மையிலேயே என்ன கஷ்டம்னாலும் போய் பார்த்து உதவி செய்யலாம். போய் சொன்னால் ஒன்றும் செய்யலாம். அதே நேரம் கடன் பிரச்சனைக்கும் போய் ஒன்றும் பார்த்து செய்யவும் இல்லை. என்ன ஒரு தான் பேப்பரில் இந்தியா இதான் விட இல்லாமல் அந்த கதையை கேட்டு வேலை பார்க்கும் போய் இப்போ திரும்பி வரோம். வீட்டுக்கு கிட்ட போய்ட்டு எடுப்பேன் தம்பி. அக்காவுக்கு ஒரு கோல் ஒன்று அடித்து பார்த்து போட்டு போவோமேண்ணே. வாட்ஸ்அப்பில் அவன் கழிடுவா வேலை செய்யல வாட்ஸ்அப் நமக்கு அடிச்சு போ. ரிங் போகுது இல்லையா நீ கடி நமக்கு இப்போ ஹலோ ஆமாக்கா அங்கே நிற்கிறீங்க? இங்க வந்துட்டு வேலையால வேலைக்கு போறேன்னு சொன்னீங்களா அந்த தம்பிக்கு? கிடைக்கிற போறேன் நான் மெசேஜ் மாசத்துல ஒரு 7-8 நாள் போவேன் தம்பி. மெசேஜில் போறேன்னு மாதிரி சொன்னீங்களா இல்லையோ? போறேன்னு தான் சொன்னேன் நான். நிக்கிற வேலை இருந்துட்டு 7-8 நாள் நல்ல போமா இருந்தா போவேன். நம்ம நாங்கள் வாரேன் அந்த போனுக்கு அந்த பிள்ளைக்கு போன் பண்ணணும்னு போகும். அவன் 4 மணிக்கும் போன் பண்ணுவேன் அந்த பிள்ளைக்கு வேலைக்கு போகும். அப்புறம் சம்பளத்தை எடுத்து கொடுக்குறாருன்னா நாங்கள் வாரேன்றோடு நீங்கள் போறேன்னு சொல்லிக்க உலகேண்ணே. இல்ல தம்பி உண்மையதான் சொன்னேன் நான். விட போறேன் வேலை வீட்டுல ஊருக்கு எங்க வீட்டு வேலை இருக்குன்னு சொல்லிச்சுன்னா நான் விடுறாப்லான்னு இருக்கிற ஒரு அரை நேரத்துக்கு அது அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. உன் தம்பி சொன்னான் என்னென்றால் நீங்கள் ஏதோ அழாத குறையா மெசேஜ் போட்டிங்களாமே வந்துருக்கா இந்த நிலைமையை பாருங்க தம்பின்னு சொல்லி. என்ன பிரச்சனை? அக்கா கை விட்டுட்டா அம்மாட்ட வார எல்லாதான் நினைக்க கவலை தம்பி. அக்கா கை விட்டுட்டாவோ? என்ன செஞ்சு வாக்கா அவ்வளோ என்ன தம்பி சொன்னா அதனால நீ பாக்கலாம். அப்ப நான் அம்மா விட்டுட்டு வர காக்கள் இல்ல அதுதான் எனக்கு அது அம்மா விட்டுட்டு வேலையே போயெல்லாம் இருக்குதா? போகலாமே இருக்கு தம்பி. அதுதான் இப்ப வருதீங்க சரியா? இப்ப இந்த வாசசாலை இருக்கு மிரிசில் கிட்ட அதுல வந்து சைக்கிள்லையா? சரி ஓகே நீங்கள் வீட்டை போங்க வார நேரில். சரி ஆனால் ஆள் தாயில் பாசம் கூட என்ன இல்லாட்டி இவ்வளோ தூரம் தனக்காண்டி கஷ்டம் என்ற அழுகிறத விட தாயை விட்டுட்டு வேலையை போயிடலான்ற வந்து கோயில் ஓரத்தில் நிப்பாட்டு கால் போடுறேன். அந்த கோயில் ஓரத்தில் நிப்பாட்டு அவன் கன்றுவாடா. நீ இந்த கோயிலுக்கு இங்கே விட சொல்றியோ? கோயிலுக்கு இங்கே விட சொல்றியோ? ஒழிச்சேண்டு வாப்போன்ற அப்போ அது சுற்றி வந்து தான் அப்படி இல்லை அப்படி முடியாது. அது தெரியாதானே இந்த பின்பக்கம் ஆட்டுன்றா தெரியாது. இல்லாட்டி அந்த அவர்த்தன் வருது அவன் அதெல்லாம் போடுவான் தெரியலான்னு போகிறேன். எங்க காரண்டாலே நம்மண்டாது அப்படியும் பார்த்துருவாங்க. சரி பரவாயில்லையா வந்தா பாப்பே. ஐயோ வந்த அடுப்பம் ஆள் வருதா? எங்க இங்கே வர அங்கே பார்க்காருங்களா? வாடி அங்கே பார்க்க பரவாயில்ல சிரிக்காத. இங்கே வந்துட்டா? பார்க்கலையா?
உண்மையிலே பாவம் தானேண்ணா இந்த வயசுலேயும் அம்மா கல்யாணம் கட்டையிலையோ இல்லை கட்டி பிரிஞ்சல்லடா கிணவேல பார்க்குறோடைய கட்டி விட்டு என்ன தான் அப்படி தானே ஒவ்வொரு வாழ்க்கையில் ஒவ்வொரு கஷ்டங்கள். இப்போ அக்காவுக்கு வந்து நாங்கள் கொடுக்க வேண்டிய பாக்கி ஒரு 40,000 நிற்கிது. ஸோ அதை கொண்டே இன்றைய தினம் கொடுக்க போகிறோம். அப்படி நாங்கள் என்ன சொல்கிறது கொடுக்க இருக்கிற சொச்ச எல்லாமே வந்து தேடி போய் கொடுக்குறோம். ஐ திங்க் பழைய விஷயங்கள் கூடுதலாக நாங்கள் முடிச்சிட்டோம். ஒரு 90% இன்னும் ஒரு 5-10 வீதம் தான் இருக்கும். இந்த ஆள் அப்படின்னு திரும்பி பார்க்க முடியல. எதடா வீட்டுக்கிட்டே வந்துட்டோமே நாங்கள். அதுதான் சரி. ஆனால் உண்மையிலே நல்ல ஒரு முயற்சியான ஆள்றா. என்னென்றால் அந்த சைக்கிள் கூட வந்து புதுசாக எடுக்காமல் அந்த பழைய சைக்கிளை வந்து திருத்தி இங்கேருந்து சாவச்சேரி போய் வீட்டு வேலை செஞ்சுட்டு ஒரு 700-800 காசு வாங்கிட்டு வரேன்டா. உண்மையாக அவரோட முயற்சியை வந்து நாங்கள் பாராட்டணும். யோசிப்பா இப்போ அதுக்கு இல்லை வந்துட்டு எங்கே நின்ற வேண்டு இந்த ரோட்டு போட்டுக்கு தம்பி அதுதான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகேன்னு இங்கே வர முன்னுக்கோட்டா கிடுவத்தாண்டி அதான் கிடுவரகு அடே அந்த மற்ற கொப்பி கிடக்காவுக்குள்ள ஹெல்பிங் கொப்பி பரவாயில்ல இன்னும் காணையில அவங்கள கண்டுட்டாவோ இப்போ வெளியில் வர இல்லை கதிரை அரேஞ்ச் பண்ணுறா ஆட்டோ வந்து எத்தனை நாள் இருக்கும் எத்தனை நாள் இருக்கும் கடிக்கும் ஆனால் கடிக்காது அது என்ன ஆமாம். ஓ சரியோ அம்மாவோட உடுப்பு வந்துட்டு மாற்றிட்டு வரான் வெயிட் பண்ணட்டான். ஸோ வெயிட் பண்ணுவோம். ஆனால் உண்மைதானே வயதான அம்மா தனியாக வீட்டில் விட்டு போகிறா அவ்வளோ கஷ்டம். விளாட்ட துணை இல்லை. நமக்கு தேவையான இந்த டிஷர்ட் எங்கே எடுத்து போட்டேன் நல்லா ஏன்னு எது புது பிராண்டோ நண்டு பிராண்டா நண்டு பிராண்ட் லுங்கீஸ். இதில் வந்து அக்காவுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய காசு 2 பேர் காசு இருக்குது. ஒன்று ஜெஜீவன் ஆவாசி அமிர்தலிங்கம் அவற்றை காசு ஒரு 5,000 ஆரம்பத்தில் மாறி சொல்லிட்டேன். 5,000 ஒரு 4 மாத காசு. அதேமாரி லண்டனில் இருந்து ஒரு அண்ணா ஒரு ஆள்கிட்ட காசு அதில் 10,000 ஒரு 2 மாதம் வேண்டாம். அவர் 10 மாதம் கூட வச்சுனார் 10,000 படி. அப்போ 1 லட்சம் ரூபா அனுப்பிட்டு 10 மாதம் 10,000 படி கூட வச்சுனார். அப்போ அதில் 8 மாத காசு கடைசியாக கொண்டு கொடுத்தாங்க. அதேமாதிரி அவற்றை காசில் வந்துட்டு 4 மாத காசு பெண்டிங் நிற்கிது. இந்த கொப்பியில் அதை தேடி பிடிக்கிறேன்டா பிடிஞ்சிடும். விட்டுட்டு போனால் தனியாண்டா இது முன்னண்டா யோசிப்பேன். நானே தனியாக இருக்க மாட்டேன். நேற்று எங்கடையால் படித்தவரல்லே அஜ்வேலியங்கள் அவரே அடிச்சு போறேன்டா அடிச்சு சொல்லும். மயமே வந்தா வீட்டை வந்தா அடிச்சு சொல்லும். அது அப்படி ஒரு இது ஒன்று இருக்கு. ஏன்டா இல்லாத டைம் வந்தா கொண்டாலும் இங்கே இருக்குது மிருஸ்வீலக்கான்ற ஜஸ்லின் பேர். அவங்களோட அந்த பிள்ளைண்டான் காசு 10வது பர்த்டே முன்னிட்டேன்னு. அதே மாதிரி அமிர்தலிங்கம் ஜீவன் அவர் வந்து 5,000 படி 12 மாதம் கொடுக்க சொல்லி அனுப்பிக்கார். சரியா மற்றது அரிய மலர் அது கொடுத்துட்டோம். சரியா இங்கே இதில் வாங்க இதில் வாங்க. இல்லை நீங்கள் அந்த கதையை போட்டீங்க இல்லை நான் இருக்கல நான் நிற்கிறேன். நீங்கள் இருங்க இது என்ன கதை நீங்கள் நிற்க நான் எடுத்துட்டு தம்பி இருக்கு வாங்க இருக்கு அக்கா இங்கே வாங்க தம்பிம்மா அங்கே தம்பி கதை கொடுத்துட்டேன் யாரு நீங்கள் சாரி என்ன பிரச்சனையாம் ஆளுதனிங்களாம் வாய்ஸ் மெசேஜ் போட்டீங்களாம் என்ன பிரச்சனை வை பாரியல் இல்லை உங்களுக்கு கூப்பிட ஏதாவது வாழ்றதுக்கு மூளை சொல்லி தருவீங்க.
வாழ்றதுக்கு மூளை சொல்லித்தாரு. இவ்வளோ நாங்கள் மூளை சொல்லி தந்தே வாழ்ந்த நீங்கள். இவ்வளோ நாங்கள் சொல்லி தந்தே வாழ்ந்த. கொஞ்சம் இருக்கு உங்களோட மூளை. என்னண்டு உங்களோட மூளையெல்லாம் கொஞ்சம் இருக்குது. உங்கள்கிட்ட சொல்லி தந்தேன் நீங்கள். இதுதானே ஃபோன் ரிங் பண்ணுது பாருங்க பாருங்க வேறு. ஆனால் நாங்கள் சும்மா கண்டவாட்டுக்கு அக்கினியை காட்டுறது ஃபோனோட மினக்கிறாண்டு. நீ வீடியோ எடுக்கிற நான் கதைக்கிறேன். நான் என்ன செய்கிறப்ப மற்ற நாங்களும் அப்படி தான்டா. ஆனால் என்ன நாங்களே உழைப்பு சம்மந்தமாக இது மாதிரி செய்வோம். நீ உலாத்து வேலை பார்க்குற எவ்வளோ வித்தியாசம். இங்கே என்ன கூலி வேலைக்கு போனால் சரி, இங்கே ஆடுகள் கோழிகள் வளர்க்கல நாயல், அதுதானே பிரச்சனை எனக்கு. இப்போ அந்த வேலையை விட வேண்டியதான் இருக்குது. இப்போ நாங்கள் இப்போ அந்த பிரச்சனையை விடுவோம். இப்போ அவனுக்கு நீங்கள் அழுது மெசேஜ் போட்ட காரணம் என்ன? உங்களை கூப்பிட்டு கதைக்கிறது. என்ன கதைக்க போகிறீங்க? கதைங்க. அப்படி என்ன செய்யலாம் வந்து என்னதாலும் செய்யலாம் வந்து என்ன தொழில் செய்யலாம்? உங்களுக்கு என்ன தொழில் தெரியும்? இல்லை, எல்லா தொழிலும் செய்யும். இங்கே தோட்டம் முதல் செய்யலாது, தண்ணி வசதி அதெல்லாம் இல்லை. அப்போ எங்கெங்காவது நான் நீங்கள் இந்த வேலையை விட்டு தோட்டம் செய்வேன், ஆடு மாடு வளர்ப்பேன். எடுத்தோன்னு எல்லா தொழிலும் தெரியுமெண்டா அப்புறம் நான் எதுவும் பில்லங்கமாக கேட்டு விட்ருவோம். அப்புறம் பிள்ளையனோட வரட்டாம் அப்படி. அதுகள் இல்லை தம்பி, இதுகள் நீங்கள் பகடி விடா எங்கள் பகடி விடாமல் என்னண்டா கதைக்கல. மனுஷன் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கத்தானே வேணும். நீங்கள் வந்து இப்போ ஏற்கனவே வந்து கவலைக்கே இருக்கிறீங்க. உங்களோட வந்து உங்களை அள வச்சுட்டே போகிறேன் நான். சொல்லுங்கள். ஏற்கனவே உங்களோட வாழ்க்கை கொஞ்சம் ஒரு இருளடைஞ்ச மாதிரி கவலைக்கே இருக்கிறீர்கள். அப்போ உங்கள்கிட்ட வந்து ஐயோ இப்படிலாம் நடந்துட்டு கடவுளே நீ என்ன செய்கிறது அப்படின்ட்டு காய்ச்சா உங்களே நான் இன்னும் மழை வைக்கிற மாதிரில போடுவேன். அப்போ கொஞ்சம் சிரிக்க வைக்கத்தானே வேணும். கனடாவில் இந்த ஒரு அண்ணன் ஒரு ஆள் அடிக்கிறா, கேட்க போகிறீங்களே? இல்லை, நான் கதைக்கிறேன். ஏன் சும்மா பெம்பலா கதைங்க கதைச்சி பேங்க அவர் என்னதுக்கு அடிக்கிறான்னு கேட்பேன். இப்போ நான் அப்புறம் கேட்பேன். சரி, அப்போ சொல்லுங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு? அதான் இப்போ அம்மா விட்டுட்டு போக ஆக்கள் இல்லை, வேலையை விட்டுட்டு. இப்போ அம்மா விட்டு போக ஆக்கள் இல்லைன்னா நீங்கள் வேலையே போகிறீங்க அம்மா விட்டுட்டு. அப்போ யார் வந்து பார்க்குறேன்? அக்கா வந்து பார்ப்பா. அக்கா அங்கே இருக்கிறா. அந்த முந்தி வந்து இப்போ அவங்க இருக்கிறா. இப்போ அவங்கன்னு இருக்கிறா கொஞ்சம் தூரத்து. ஓ, ஏன் இப்போ வரையில தெரியும். ஏன்னா முந்தி நீங்கள் வேலைக்கு போகிற ஒவ்வொரு நாளும் அம்மா வந்து பாப்பா. இப்போ வந்து நீங்கள் வேலைக்கு போனாலும் அவள் வந்து பார்க்க மாட்டாள். அப்போ இப்போ நீங்கள் அம்மா தனியாக தான் விட்டு போகிறீங்களா? ஓ, நான் மதியத்தில் வந்து சாப்பாடு கொடுக்குறேன். என்னண்டு வந்து தான் சாப்பாடு கொடுக்குறேன். நான் மதியத்தில் எங்கே இருந்து வந்து? அங்கேருந்து வந்து சாவச்சேரியிலேருந்து வந்து சாப்பாடு பொறுத்து நீங்கள் போகிறீங்களோ? என்ன உதாரி அப்போ உங்களுக்கு நட்டமே அது. ஓ, ஒன்றோட நாளை பாருன்னா ஒன்றோட நாளைக்கு ஒரு தங்கச்சி இருக்கிற அவளை கொடுக்க சொல்கிறேன் நான். சைக்கிளோட எல்லாம் ஒரு நாள். இப்போ அக்காவுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன தெரியாது, வேற மேட்டேன்னு உங்களோட கொழுவலா? என்னோட கொழுவே இல்லை, கதைக்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை, தன்னால் வரையலாம். உங்களோட கொழுவலா இல்லாட்டி ஒன்றுமே அப்படி இல்லை. உங்கள் எல்லாரையும் பெற்ற அம்மா இல்லை. அப்போ எல்லாருக்கும் இப்போ உங்களுக்கு இருக்க பாசமாக இருக்கத்தானே வேணும். பாசம் இல்லாமல் இருக்கணும். வீடியோவில் எல்லாத்தையும் கதைக்கக்கூடாது. சரி, அதில் நாங்கள் வீடியோவில் கதைச்சி கூட சொல்ல வேண்டாம். இல்லை நான் சொல்கிறேன். இப்போ இன்றைக்கி இவ்வளோ தூரம் நீங்கள் கவலைப்படுறீங்களாண்டேக்குள்ள இப்போ உங்களுக்கு இருக்கிற கடமை அவைகளுக்கும் இருக்குத்தானே வந்து. இப்போ நீங்கள் ஒரு குழப்படியானால் இல்லாட்டி நீங்கள் ஒரு சொல்லு வழி கேட்காதாருன்னா பரவாயில்லை. நீங்கள் எவ்வளோ ஒரு என்ன சொல்ல எவ்வளோ ஒரு பொறுப்பானால் நீங்கள். இப்போ நீங்கள் சாவச்சேரிக்கு இங்கேருந்து வேலைக்கு போயிட்டு மதியம் வந்து அம்மாவுக்கு சாப்பாடு கொடுத்து போட்டு திரும்ப எத்தனை மத்தியா வேலை செய்கிற திரும்ப போகிறீங்க? திரும்ப 1:30 மணிக்கு ஏலாம். அங்கேருந்து 11க்கு வலிக்கிட்டால் திரும்ப 2:30க்கு அப்படி 2:30 போயிடுவேன். அப்புறம் ஒரு கொஞ்சம் போட்டு பண்ணிவிட்டு கூட்டிங் பண்ணிவிட்டு டீயை போட்டு கொடுத்துட்டு போகிறது. எங்கே வேலை செய்யுங்க? சாவச்சேரி. அவ்வளோ சம்பளம் வரும். இப்போ தான் 1000 ரூபா ஆக்கினேன் இந்த ஒரு வருஷம். அதுக்கு முதல்ல 100 ரூபா. அதுக்கு மேலே 200 ரூபா. பஸ் காசு எவ்வளோ இங்கேருந்து போகிறது? 120 போய் வர 120. இப்போ வந்து 2 தரம் போய் வர வேண்டி இருக்குது. 240 ரூபா. அதில் இப்போ நீங்கள் 2 தரம் போயிட்டு வர வேண்டியக்குள்ள அதில் நீங்கள் வேலை நேரம் கழிய போயிடலாம். இப்போ நீங்கள் வளமையாக எத்தனை மணி போய் எத்தனை வாரினீங்க? 8 மணிக்கு போய் 2:30க்கு வலிக்கிடுவேன். ஒரு 4:30 5க்கு இங்கே வந்துடுவேன். பின்னேதான் அது மட்டும் அங்கே வேலை தானே. இப்போ நீங்கள் சரி 8 மணின்னு வாங்க. 8 மணிக்கு அங்கே நின்றுவீங்க. 8 மணிக்கு அங்கே நிற்பீங்க. 2:08லேருந்து பின்னேரம் இங்கே 4:30க்கு இங்கே வந்துடுவீங்களா? சில வேலை 4 கலைஞ்சா சில வேலையில் ஒரு நாளைக்கு ஒரு 5 மணின்னு பார்ப்போம். அப்போ நான் 8 மணிலேருந்து 4 மணி விட்டு வேலை நேரம் வந்து பார்த்தாலும் இங்கே 4 அங்கே 4 அப்போ 8 மத்தியா வேலை செய்றீங்க. இப்போ இடையில வந்து போனால் மனத்தியாங்க கூட இப்போ இல்லை. அதான் நாங்கள் வேலை முடியாதுன்னு கேட்குறீங்களா? வேலை செய்கிற மனத்தியாங்க. அதை நான் ஒன்றோட நாளை வாரினேன். ஒன்றோட நாளைக்கு தங்கச்சி கொடுக்க சொல்லி சொல்லணும். நாங்கள் அதை வேறையும் பார்க்கத்தானே வேணும். ஏண்டா நீங்கள் ஒவ்வொரு நாள் போகிறீங்க. நான் ஒன்றோட தான் இங்கே சாப்பாடுக்கு வரீங்க.
ஏன்னா அந்த ஒன்றை விட்டு ஒரு நாளைக்கு வேலை நேரம் குறையுது தானே. ஓ குறையுது, ஒன்றும் கிடைக்க தெரியுமே. இல்லை சம்பளம் குறைக்க மாட்டேன். இப்போ நாங்கள் என்ன செய்வோம்? என்ன செய்வோம் நாங்கள் இப்போ? என்ன செய்வோம் உங்களுக்கு இப்போ? ஏதாவது கதை சொல்லி கொடுப்போங்க, இப்படி என்ன செய்யலாம், என்ன மாற்று வழி செய்யலாங்களோ? அம்மாவுக்கு இப்போ என்ன வயசு? 80-83 இருக்கு. அம்மா கதைக்க மாட்டா, பேச மாட்டா, காது கேட்கா என்ன? காது கிட்ட போய் சொன்னால் தாங்க கேட்கும். அம்மா இங்கே ஹோமில் சேர்க்குற மாதிரி ஐடியா இருக்கா உங்களுக்கு? அப்படி விட மாட்டேன். அப்படி செய்ய மாட்டீங்கன்னு அதேமாரி நம்ம ஒரு ஆள் வச்சு இப்போ நீங்களே அக்கா உங்களை பார்த்துக்கொள்றதுக்கு வேலையே போகிறீங்க. இப்போ நானும் சேர்ந்து போகலாம்னு சொன்னாலும் அது எல்லாதாக்களை வீட்டில் வச்சு பார்க்குமா போல வராது தானே. அங்கே தானியல் வசதிகள் உடுப்புகள் பாருங்க. இப்போ உங்களுக்கு உங்களுக்கு மாதம் மாதம் ஏதாச்சும் வருமானம் இருந்தால் நீங்கள் வேலையை போகிறது தானே. தானே. இப்போ ஒரு அண்ணன்ட்ட சொல்லி விட்றாரு தம்பிட்டு, என் காணி வேலையை அப்படி சேர்த்தா பின்னேரத்தில் மட்டும் போய் செய்தா வீட்டு ஊருக்கு அப்படி செய்யலாமன்ட்டு காய்ச்சிருக்கிறீங்களா எங்கேயாவது? தம்பிட்டு சொன்னேன் நான். இல்லை சொல்ல இல்லை இன்னும், நேற்று தான் சொல்லி விட்டேன் நான். இருந்தா சொல்லி ஒரு தெரிஞ்சாரான் சொல்லுவாரா? அப்போ இப்போ உங்கள்கிட்ட எவ்வளோ கடை கையில் செலவு காசு? நான் கடைசியாக வந்து ஊடாக்கா உங்கள்கிட்ட எவ்வளோ நண்பு எவ்வளோண்ணா? 1,20,000. 1,20,000 தானே சொல்கிறீங்க. ஆமாம் இல்லையா? அப்போ 1,20,000 வந்து போட்டு அதில் உங்களுக்கு ஒரு 4 மாதம் ஒரு ஆள்கிட்ட காசு 4 மாதம் மற்ற ஒரு 2 மாதம் காசு தருவோம்னு சொல்லிட்டு ஏன்னா அதுவுமே என்ன 1,20,000 வந்து எனக்கு 40 தரையிலாமே இல்லை. ஆனால் எதுவும் ஒரு அவசரம் அந்த வேலைக்குள்ளே உங்களுக்கு உதவ பண்ணுறது நான் விட்டுட்டு போவேன். இப்போ இன்றைக்கு அந்த அந்தரம் வந்துருக்கு உங்களுக்கு, அதை நாங்கள் தரலாம், பிரச்சனை இல்லை. அப்போ இது முடிய இப்போ என்ன செய்ய போகிறீங்க? அதுதான் தெரியல, பார்ப்பேன். சரி, இப்போ நாங்கள் தர காசை வச்சு இப்போ ஒரு மாதம் 2 மாதம் ஓட்டலாம். அங்கால என்ன செய்கிறேன் பார்ப்பேன். அதுக்கு இல்லைங்க அது வீடு ஊட்டி கிட்டடியில் வேலையை கேட்பேன். காணி வேலையில் அவனை அழுது வரைச்சு நீங்கள் பயந்து போனேன், பிரச்சனையாக போயிட்டு இருக்கியான் உங்களுக்கு. இதுகள் நோம்பலாக நடக்கக்கூடியது தானேக்கா. இயலக்கூடிய நல்ல மாதிரி இருக்கக்கூடிய ஆக்களையே வந்துட்டு முறிக்கிற மாதிரிக்கு வந்துட்டு செயற்பாடு நடக்கக்குள்ள இயலாத அம்மா பார்க்குறன்ற வந்து எல்லாருக்கும் சரி வர மட்டும் இல்லை வந்து. அதே நேரம் பிள்ளைன்ற பாசத்தில் உங்களை மாதிரி யாரும் இருந்தால் கட்டாயம் செய்வாங்க. எல்லா முறை மாதிரி இல்லை. அதே நேரம் நாங்கள் உங்களோட அக்காவையும் என்ன நடந்ததுன்னு சொல்லி நான் தெரியாமல் கூட கதைக்கலாம். உங்களுக்கு தான் தெரியும் என்ன நடந்தது. நான் செய்யக்கூடிய வந்து உங்களுக்கு தரையிருக்கு அந்த மாத காசு தந்துட்டு போகலாம். அதை விட உங்களுக்கு தொடர்ந்து மேலும் உதவிகள் தேவைன்னு சொன்னால் பார்க்குறாங்கள யாரையும் கொண்டு நாங்கள் ஒரு மாதம் உதவியாக அதுவும் வந்து முந்தி வந்து இப்போ இது வந்து எனக்கு அனுப்பினது நம்மளை கொண்டு வந்தாலும் இப்போ திருப்பி கொண்டு தரேன். இனி யாருமே ஹெல்ப் பண்ணுறதுனாலுமே அப்படி யாரும் கதைச்சா நான் உங்களுக்கு தான் அதை டிரெக்டாக அனுப்ப சொல்லி நான் அவையும் வந்து செய்வேன். அப்படி நீங்கள் சொல்ல போகிறீங்களா நீங்கள் சொல்லலாம். இப்போ வேறு யாருமென்னா நாங்கள் அப்படி கூட நாங்கள் கேட்க மாட்டோம். காரணம் என்னென்னு சொன்னால் இவ்வளோ ஆழம் ஏதோ செஞ்சு நாங்கள் தானே முடிச்சுவோம். ஆனால் நீங்கள் உண்மையிலே ஒரு நல்ல ஒரு ஆள். அதுவுமே வந்து இந்த உலகத்தில் வந்து தாயமிஞ்சின ஒரு சக்தி ஒன்றுமே இல்லை. அப்போ இன்றைக்கு வந்துட்டு அவங்களோட அம்மா கதைக்க மாட்டா, நடக்க மாட்டா, காது கேட்கா ஒரு நிலைமையில் கூட இன்றைக்கு இத்தனை வயசுலேயும் வந்து அக்கா நீங்கள் கல்யாணம் கட்டி பிரிஞ்சிங்களா என்ன? ஓகே, பிரிஞ்சு இன்றைக்கி குடும்பம் இல்லாமல் தனியாக இருந்து வந்து இவ்வளோ ஒரு பாசமாக வந்துட்டு உங்களோட குடும்பத்தை, அதாவது உங்களோட அம்மாவை நீங்கள் பார்க்குறீங்கன்னு சொன்னால் அந்த ஒரு அன்புக்காண்டி ஒரு அம்மா பிடிச்சவங்க யார் சரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் சொல்லுங்க, அதாவது இந்த வீடியோ பார்க்குற யாராவது எனக்கு ஒரு மாதம் ஒரு 10,000 ஒரு 15,000 நீங்கள் தந்தாலும் ஏதோ சின்ன சின்ன வேலையில் நான் கிடைக்கிறதையும் செஞ்சு தலைமுறை காசு உங்களுக்கு வருதா? அம்மாவுக்கும் வருது. என்ன எடுத்தீங்க? எனக்கு 2,500 வருது. சரி, அப்போ அதில் ஒரு 11,000 வருது. அப்போ உங்களுக்கு ஒரு 10,000 15,000 வந்தாலும் உங்களுக்கு ஓரளவு வழியில் போகாமல் யார்ட்டையும் கையை நம்பாமல் யாரும் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் தானே. அப்போ நீங்கள் சொல்லுங்க, இப்படி ஒரு பிரச்சனையில் நான் இருக்கிறேன்னு சொல்லி நீங்கள் உங்களோட மனசில் உள்ள சொல்லுங்க. யாரும் கதைச்சி செய்யவோம்னா நான் கட்டாயமாக உங்களை கான்டாக்ட் பண்ணி விடுவேன். உங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும், ஏதோ இருக்கும் காலம் வரைக்கும் அவங்க செய்வாங்க. அப்புறம் அவங்க விட்டாலுமே ஏதாவது செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். சொல்லுங்க. எனக்கு அம்மா அப்பா கஷ்டமாக இருக்குது. முந்தி இது ஹெல்ப் பண்ணினவே அப்போ திரும்பவும் கேட்கவும் டெய்லி கேட்கக்கூடாதுன்னு ஒரு மாதிரி இருக்குது. யாராவது உதவி செய்தால் நல்லது. அம்மா இருக்கு மட்டும் பண்ணாலும்
அந்த 2ஆம் தரம் கேட்கல எனக்கும் ஒரு மாதிரி இருக்கு என்ன செய்கிறேன்ட்டு நான் உழைப்பேன் விட்டுட்டு போகிறாக்க ஒரு படிப்பிள்ளையாவது வீட்டில் இருந்துட்டு நான் வேலைக்கு போவேன் ஒரு தரம் மில்லியன்டை காணுதான் இப்படி கேட்குறேன்னு நாக்கள்கிட்ட பிறக்குன்னு ஒரு பிள்ளை இருந்தால் கூட நான் அம்மாடன் இல்லைன்னுட்டு நான் போவேன் நான் வேலைக்கு அதுதான் எனக்கு கேட்க வேண்டியிருக்கு ஆக்கள்கிட்ட. அதாவது வந்து இப்போ அக்காவுக்கு ஒரு குடும்பமும் இல்லாமல் அவங்களோட வயதான அம்மாவை வந்துட்டு பார்க்க ஒரு ஆள் இல்லாதபடியால் அவங்களோட பொருளாதார ரீதியான நிலைமையும் வந்து சிக்கலாக இருக்கிறபடியாக யாராவது ஒரு மாதாந்த உதவி செஞ்சீங்கன்னு சொன்னால் அவங்க வீட்டோட இருந்து வயதான அவங்களுடைய அம்மா வந்துட்டு பார்ப்பாங்க கட்டாயம். ஸோ அதுதான் வந்துட்டு அக்காவோட விருப்பம், அதுதான் வந்துட்டு அக்கா கேட்குறேன். ஸோ நீங்கள் யாராச்சும் முன் வந்தால் நான் வந்துட்டு உங்களை அக்காவோட கனெக்ட் பண்ணி விடுவேன். நீங்கள் அந்த மாதாந்த ஹெல்ப்பை வந்துட்டு அக்காவுக்கு செய்யலாம். உண்மையிலே வந்து 7 நாளாக கூட கைவிட்டாலும் இயலாதவங்களை இப்போ அவங்களோட அம்மாவுக்கு என்ன நடக்குன்றே தெரியாது, யாரும் கொண்டு வந்து கொடுத்தா தான் சாப்பிடுவா. இந்த வீட்டில் தனியாக விட்டுட்டு போனால் என்ன நடக்குன்றே தெரியாது. ஒரு பாம்பு ஊச்சி வந்தால் கூட ஒலிம்பி ஓட மாட்டான். அப்போ கட்டாயம் அவாக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு ஆள் வேணும். ஸோ இந்த அக்கா இல்லைன்னு சொன்னால் சரியான கஷ்டம். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் யாராவது விரும்பினா அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம். நான் யாரையும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். நீங்கள் செய்ய முன் வந்தால் அதை நாங்கள் கொண்டு வந்து கண்டிப்பாக கொடுப்போம். ஸோ அந்த வகையில் நாங்கள் ஆல்ரெடி அந்த பெண்டிங்காக இருக்கக்கூடிய அந்த காசு அதையுமே வந்து நான் வந்து இன்றைய தினம் அக்காட்ட வந்துட்டு கொடுத்துட்டு போகிறேன். அக்கினி ஆயிட்ட காசு இந்த பஸ்ஸுக்கியா எந்த பஸ்ஸுக்கு வச்சிங்களா? ஓகே. அதாவது நோர்வேலேருந்து அமிர்தலிங்கம் ஜீவன் அண்ணாட அதாவது 12 மாத காசில் 8 மாத காசு நான். அப்போ அதில் 5000 படி உங்களுக்கு 40,000 தந்துனான். அதேமாதிரி லண்டனில் இருக்கிற அந்த பிள்ளையோட 10வது பர்த்டேக்காண்டி ஜஸ்லின்னு சொல்லி அந்த பிள்ளையோட பர்த்டே முண்டு அதுலேயும் 10,000 உங்களுக்கு 8 மாத காசு 80,000 தான். 80,000 40,000 120 தான். அப்போ இதில் இவர் 1,00,000 அனுப்பி இதில் இவர்கிட்ட காசில் 2 மாத காசு பேலன்ஸ் நிற்கிது. அப்போ 20,000. ஜீவன் அண்ணாட காசில் வந்துட்டு 4 மாத காசு நிற்கிது. அப்போ அதில் வந்துட்டு 20,000. ஸோ 20 40,000 நான் உங்களுக்கு தந்தா ஓகே. ஜீவன் அண்ணாட வாட்ஸ்அப் நம்பர் வந்து கடைசி 434. அதேமாதிரி இந்த லண்டன் அண்ணாட வாட்ஸ்அப் நம்பர் வந்து 582. சரியா? அப்போ நான் வந்து அந்த காசை நான் உங்களுக்கு தந்துட்டு போகிறேனாக்கா நீங்கள் ஒரு 2 மாதத்துக்கு சமாளிங்கோ. அதுக்கிடையில் எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு முடிவு வருமென்று நாங்கள் நம்புவோம். நீங்கள் எங்களோட ஒரு பழைய ஒரு ஆள் தானே, அப்போ உங்களுக்கு யாராச்சும் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி நம்புவோம். அப்படி இல்லாட்டி நீங்கள் தான் ஏதாவது ஒரு வேலையை ஒன்று செய்ய வேண்டி வரும். பார்ப்போம். அவ்வளோ தூரத்துக்கு கடவுள் உங்களை விட மாட்டார். காரணம் என்னென்றால் உங்களோட அம்மாவை பார்க்க நீங்கள் துடிக்கிறபடியாக கடவுள் பார்ப்பார் தான். கண்டிப்பாக சரியாக இருக்கும். அவ்வளோ இருக்குது. நாற்பது இருக்குதா? சரி, ஓகே. அப்போ சந்தோஷம். ஸோ வந்துட்டு இந்தியோட நாங்கள் அக்காட பழைய அரியஸ் எல்லாமே வந்து முடிச்சிட்டோம். அப்போ வந்து உதவி செஞ்ச லண்டன் அண்ணா அவருக்கும் நன்றி, அதேமாதிரி வந்து ஜீவன் அண்ணாவுக்கும் நன்றி. ஸோ வந்து இந்த வீடியோ பார்த்து அக்காவுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி வந்துட்டு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே வந்து நன்றி. அக்கா அந்த 2 பேருக்குமே சொல்ல விரும்புகிறீங்களா நீங்கள்? இவ்வளோ காலம் என்ற உதவியோடு தானே இருந்தேன் நான். என் காண அதில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துனான். இது காணாதானே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துனான். இப்போ இருக்கு 10,000 இருக்குது அந்த காசு. இப்போ அந்த காசு 10,000 இருக்குது. அதுக்கு தான் டாக்டர் வேற சொன்னேன். இப்போ டாக்டர் அடித்தவர் வருவார். யாருக்கு? அம்மா பார்க்குறேன். இங்கே வந்து ஊசி போடுறவர் சளி குறையுது இல்லைன்னு. அப்போ உண்மையிலே வந்து அக்கா வந்து அம்மாவில் அவ்வளோ தூரம் பாசமாக இருக்கக்கூடிய ஒரு ஆள். அப்போ வந்து இந்த வீடியோ பார்க்குற அம்மா பாசம் உள்ளவங்க கண்டிப்பாக நீங்கள் நினைச்சா வந்துட்டு செய்யலாம். ஸோ வந்துட்டு செய்வீங்க அப்படின்னு வந்து நம்புகிறேன். சரி, அப்போ அக்கா சந்தோஷம் தானே நாங்கள் வந்தது. இப்போ இன்றையோட அதாவது உங்களுக்கு நாங்கள் தர இருந்த அந்த காசெல்லாம் முடிஞ்சுது. இனி யாரும் புதுசாக கண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ண சொல்லி சொன்னால் கட்டாயம் நான் அதை செய்வேன். அதாவது சந்தோஷமாக வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி போட்டு இந்நேரம் தான் செய்ய சொன்னன்றதை உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரே வேண்டி அவங்களுக்கு டிரெக்டாக கொடுத்து அவங்களே உங்களுக்கு அனுப்புகிற மாதிரிக்கு செய்வேன். ஒருவேளை யாரும் வரலை என்று சொன்னால் நீங்கள் ஃபோன் பண்ணால் நான் சொல்லுவேன், அக்கா அப்படி வந்து ஒரு தரம் வரலண்டு, ஆனால் வருமென்று நாங்கள் நம்புவோம். சரியா? அதே நேரம் வராட்டி நீங்கள் அப்புறம் எங்களையும் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா புரிஞ்சு கொள்ளுங்க, நாங்களும் வந்து அறிஞ்சு கொள்கிறோம்.
கதைப்போம் எல்லாம் கைகூடி வரும்னு நம்புவோம். என்ன சொன்னால் நீங்கள் போராடுறது உங்களுக்காண்டி இல்லை உங்களோட அம்மாக்காண்டி. ஸோ கண்டிப்பாக வந்து வீடியோ பார்க்குறவங்களோட மனசில் அது வந்துட்டு பதியும். ஸோ கண்டிப்பாக யாராச்சும் வருவாங்க அப்படின்ற நம்பிக்கையோட முடிச்சுக்கொள்ளும். வேறு யாரும் சொல்லியிருக்கா கணக்க சொல்லணும்னு சொன்னீங்களா? அப்படிதான் நினைச்சுன்னா இப்போ சொல்லக்கூடாது தானே வீடியோவில் எல்லாத்தையும் சொல்லக்கூடாது. எந்த கஷ்டத்தையும் மட்டும் சொல்லி அவன் பயந்தது இங்கே போக என்ன நடக்க வரியான் கதவுக்குள்ள உள்ளடவே கழுத்து பறக்க வரியானா சொல்லி வந்தாங்க. இல்லை அவ்வளோ தூரம் நீங்கள் கதைச்ச கதை கஷ்டம்னு சொன்னேன். எனக்கு தெரியாது. அதான் நம்பி சொன்னேன். நீங்கள் வந்து என்ன வந்திருக்கா பாருங்கோண்டு தான் அந்த அப்படி சொன்னேன் நான். அப்படி பார்த்ததுக்கு அதாவது வந்து இந்த இடிமுழக்கத்துக்கு இந்த மழை இல்லையே அதான் இப்போ கேள்வி மண்டபத்தில் அப்படி கதைக்கல. அப்படி ஒரு கஸ்டமராக சொல்லிட்டு ஃபோன் எடுப்பேன் உங்களுக்கு தான் நினைக்கிறேன் நான். இது வந்து ஆம்புலன்ஸ் இல்லை தானே கஷ்டம் வந்தோன்னு உடனே அடிக்கிறது. ஆம்புலன்ஸும் வருத்தா ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. இது இந்த ஆறுதல் கதையை சொல்கிற கதைகளுக்கு நீ உங்களுக்கு கிடைக்கிறேன். நீங்கள் முடிவே பண்ணிட்டீங்க கஷ்டம் வந்து அடிதான் ஆம்புலன்ஸுக்கு உங்களுக்கு எங்களுக்கு. அப்புறம் ஆம்புலன்ஸாக மாற்றிட்டீங்களே. நம்பர் 1 செட் பண்ண தான் பண்ணும் 119 அது மாதிரியே. சரி இப்போ என்னென்றால் இப்போ நீங்கள் போகிறோன்னு சொல்ல இல்லை இல்லை என்னத்த சொல்கிறது. இப்போ கணக்காக கதைக்கணும் பண்ணாங்க இப்போ ஒன்றும் இல்லையோ. இல்லை கணக்காக கதைக்கணும் நான் சொல்லலை. என்ன அப்படி சொல்கிறீங்களா? இந்த கஷ்டத்தை வந்து கேளுங்கன்னு சொன்னேன். அப்படி சொல்லி இப்போ வேறு கஷ்டம் வந்துட்டு அதை விட வேறு கஷ்டமாக இருக்குது. போயில்லாத கஷ்டமாக இருக்குது. ஒருக்கா பாருங்க தம்பின்னு சொன்னேன். அதுதான் சொன்னேன். வரணும் இல்லை அவ்வளோ. சரி ஓகே அப்போ முடிச்சுக்கொள்ளுமா? சரி அந்த நான் வேலைக்கு விடுற பிள்ளை உங்களோட கதைக்கணுமா? ஏன் என்ன வாய்க்கப்படா தெரியா நான் வேலையை பிடிக்கிறேன். 4 மணிக்கு மாட்டிப்பேன். அதை தான் எனக்கு ஆறுதல் கதை. சும்மா தெரிஞ்ச பிள்ளை வேலைக்கு விடுறேன் நான். சம்பளத்தை எடுத்து கொடுக்குறது. சம்பளத்தை எடுத்து கொடுப்பேன். அப்போ இப்போ அவ என்ன தனக்கு 1 மாதம் வேலை தனக்கு இல்லை. என்ன பற்றி உங்களுக்கு சொல்கிறேக்கா பாவம் உங்களை பெரிய பாவம் உங்களை நாங்களே வந்து பார்த்துட்டு இருந்தேன். அப்போ நான் முடிச்சுக்கொள்வோம். ரைட் அப்போ சந்தோஷம். அந்த 2 பேருக்குமே வந்து நன்றி. நான் வந்து மறுபடியும் சந்திப்போம். சரிதானே நல்ல ஒரு நியூஸோடு சந்திப்போம். சரியா ஓகேண்ணா சரி பாய். அப்போ இன்னும் ஒரு வீடியோ சந்திப்போம். பாய் பாய்.